Hi, hello, this is Staff CA360. நாம இன்னைக்கு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்னது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களும் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கம்பல்சரி. எல்லாருமே வந்து அதை வச்சிருக்கணும். அதுக்கான ஒரு மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த திட்டத்தின் மூலயமா அனைவருமே வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அண்ட் ஆல்சோ அதுக்கு இல்லாமல் வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலயமா கிரியேட் பண்ணுற இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்ஸை நம்ம வந்து டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸோட யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜிபே இந்த மாதிரிலாம் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு ஃபேவராக வந்துட்டு அதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கான கேஷ்பேக்கையும் வந்துட்டு கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது என்னது? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ என்ன இதோட கீ பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்துலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கீம் வந்து இதுதான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு இப்போ நான் சொன்ன மாதிரியே சொல்லிடலாம். ஒரு போஸ்டரும் உங்களுக்கு கொடுத்துடலாம். எதுக்காக இது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இது என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியுங்கிறவங்க, ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கும் சரி மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது வந்து அவங்க பாயிண்ட்ஸ் எப்படி வந்து கேதர் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸாக பார்க்க ஈஸியாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரியா? ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஸ்கீம் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஸ்கீம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது நாட்டின் அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கி சேவை, சேமிப்பு கணக்கு, காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் போன்ற நிதி சேவைகளை எளிய முறையில் வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு தேசிய நிதி உள்ளடக்க திட்டமாகும். சரியா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரியா? இப்போ வந்து சேமிப்பு, அதுக்கப்புறம் கணக்கு, வங்கி சேவை, காப்பீடு, ஓய்வூதியம் போன்ற எல்லா விதமான ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. சரியா? ஒரு தேசிய நிதி உள்ளடக்க திட்டம். சரியா? ஸோ வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸு இன்க்ளூஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். சரியா? எல்லாத்தையுமே வந்து சேர்ந்த ஒரு ப்ராஜெக்ட். சரியா? இது மூலயமா நாட்டின் அனைத்து குடும்பங்களும் வங்கி சேவை, அப்புறம் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு பெற முடியும் இந்த ஸ்கீம் மூலிமா. சரியா? ஸோ நெக்ஸ்ட், இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியால் 28 ஆகஸ்ட் 2014 அன்று தொடங்கப்பட்டது. ஓகேவா? சரியா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28, 2014. ஓகேவா? ஸோ மேலே வந்துட்டு 2014 அவர் ஆட்சிக்கு வந்திருப்பார். 2014 ஆகஸ்டில் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ இது வந்து 28 ஆகஸ்ட் 2014 அன்று தொடங்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட், இதன் முக்கிய முழக்கம் மேரா காட்டா பாக்யா விதாத்தா, எனது கணக்கு எனது அதிர்ஷ்டம் என்பதாகும். சரியா? ஸோ என்னது ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க, மேரா காட்டா பாக்யா விதாத்தா. அதோட மீனிங் என்னென்னா எனது கணக்கு எனது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துடலாம். திட்டத்தின் முக்கிய நன்மைகள்: ஜீரோ பேலன்ஸ் கணக்கு. இந்த ஜன்தன் கணக்கை தொடங்க மற்றும் பராமரிக்க குறைந்தபட்ச இருப்பு தொகை, மினிமம் பேலன்ஸ் எதுவும் தேவையில்லை. சரியா? இப்போ நார்மலாக நம்ம வந்து பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோன்னா இவ்வளோ ஒவ்வொரு பேங்க்கு வந்துட்டு இட் டிஃபர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ போட்டு நீங்கள் தொடங்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் மூலிமா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது அக்கௌண்ட் தொடங்குறதுக்கு எதுவும் தேவை கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரூபே டெபிட் கார்டு. கணக்கு தொடங்குபவர்களுக்கு இலவச ரூபே டெபிட் கார்டு வழங்கப்படும். சரியா? ஸோ இந்த கணக்கை வந்து தொடங்குறவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் தொடங்குறவங்களுக்கு இலவச ரூபே டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், விபத்து காப்பீடு. இந்த கார்டுடன் இணைந்து ரூபாய் 2 லட்சம் வரையிலான விபத்து காப்பீட்டு வசதி இலவசமாக கிடைக்கிறது. சரியா? 2018க்கு முன்பு தொடங்கப்பட்ட கணக்குகளுக்கு ரூபாய் 1 லட்சம். சரியா? 2018க்கு முன்னாடி தொடங்கப்பட்டதுக்கெலாம் 1 லட்சம், அதுக்கப்புறம் தொடங்கப்பட்டதுக்கெலாம் வந்துட்டு 2 லட்சம் விபத்து காப்பீடு இந்த கார்டோடு சேர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட், ஓவர் டிராஃப்ட் வசதி. சரியா? ஓவர் டிராஃப்ட் வசதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கணக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்ட்டில்
நம்ம பணமே அதில் போடலைனாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரூபாய் 10,000 வரைக்கும் வந்துட்டு நம்ம அந்த கடன் அந்த அக்கௌண்ட்டில் மூலிமா வந்து நம்ம கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஓவர் டிராஃப்ட் வசதி. தகுதியான கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் கணக்கில் பணம் இல்லாத போதும் அவசர தேவைக்காக ரூபாய் 10,000 வரை கடன் ஓவர் டிராஃப்ட் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், நேரடி பயன் பரிமாற்றம் டிபிடி. ஓகேவா? அரசின் மானியங்கள், உதவித்தொகைகள் மற்றும் இதர நிதி உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக இந்த வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். டிபிஎஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா டைரெக்டாக வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான், டிரான்சாக்ஷன் மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான ஒரு நிதி சர்வீசஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸோடைய நிதியெல்லாம் வந்து இந்த கணக்கு மூலிமா நேரடியாகவே வந்துட்டு கவர்மெண்ட்டோட ஃபண்டு வந்து நேரடியாகவே இங்கே வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், வட்டி மற்றும் எளிய பரிமாற்றம். வைப்பு தொகைக்கு வட்டி வழங்கப்படுவதோடு நாடு முழுவதும் எளிதாக பணம் அனுப்பும் வசதி உள்ளது. சரியா? ஸோ இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வைப்பு தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து வழங்குறாங்க. அது இல்லாமல் பணம் அனுப்பும் முறையும் வசதியும் பார்த்திங்கன்னா எளிமையாக இது மூலியமாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கணக்கு தொடங்க தேவையான ஆவணங்கள். சரியா? ஸோ என்னென்னா ஓவிடி சொல்லக்கூடிய அந்த வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கார்டு, ஆதார் கார்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுருப்போம்ல. ஸோ அது எல்லாமே வந்து ஆதார் அட்டை இருந்தால் வேறு எந்த ஆவணமும் தேவையில்லை. ஆதார் அட்டை இல்லாத பட்சத்தில் பின்வரும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் நம்ம எதாக இருந்தாலும் அதுக்கான சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இப்போ வந்து என்னது விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கார்டு. ஓகேவா? ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், கணக்கு தொடங்குவது எப்படி? வங்கியை அணுகுதல். அருகிலுள்ள ஏதேனும் ஒரு அரசு அல்லது பொதுத்துறை வங்கி கிளை அல்லது வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட வணிக நிருபர் அவங்கள வந்துட்டு மீட் பண்ணி இந்த கணக்கை வந்து நம்ம தொடங்கலாம். கணக்குனா அக்கௌண்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், படிவத்தை நிரப்புதல். PMJDY ஜன்தன் யோஜனா கணக்கு தொடங்கும் விண்ணப்ப படிவத்தை பெற்று விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆவணங்களை இணைத்தல். பூர்த்தி செய்த படிவத்துடன் உங்களது அடையாள மற்றும் முகவரி சான்றுகளின் நகல்களை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ இப்படி பண்ணால் அந்த அக்கௌண்ட்ஸை நம்ம தொடங்கலாம். இத்திட்டம் பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய மற்றும் விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்ய பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். சரியா? ஸோ இது மூலயமா வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும், இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும், இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த வெப்சைட்குள்ளே போனால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆவணங்கள் ப்ளஸ் அந்த ஃபோட்டோ, அப்புறம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அடையாளம் மற்றும் முகவரி சான்றுகளை நகல் இணைத்து சமர்ப்பிக்கிறது மூலயமா இதில் வந்துட்டு இந்த படிவத்தை நிரப்புறது மூலயமா வந்துட்டு இதில் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அருகில் உள்ள பேங்க்ஸு இல்லை வந்து இந்த பேங்க் மித்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட வணிக நிருபர் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க மூலியமாகவும் நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது கூடியது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி வந்து அனைவரும் இந்திய குடிமக்களாக இருக்க பட்சத்தில் அனைவரும் வந்துட்டு இந்த அரசினுடைய எல்லா சேவைகளையும், ஃபினான்ஷியல் சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய நிதி சேவைகள் அனைத்தையும் பெறும் வகையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கணக்குகள் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்னைக்கான ஸ்கீம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.